ஊக்கம் ஊட்டும் உளவியல். இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து உளவியல் சார்ந்த விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது எப்படி. அதாவது நம்மளோட மூளையில ஒரு நாளைக்கு தினசரி 60,000 எண்ணங்கள் உற்பத்தி ஆயிட்டு வருது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ 2 பூனை இருக்கு. அதாவது வெள்ளை நிறத்துல ஒண்ணும் சாம்பல் நிறத்துல ஒண்ணும், 2 பூனையும் சண்டை போடுது. எந்த பூனை ஜெயிக்கும்னு உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? ஏதோ ஒரு நிறம் சொல்லி அந்த பூனை தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? ஆனா அப்படி கிடையாது. எந்த பூனைக்கு பாலோ இல்ல எந்த பூனைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த பூனை தான் ஜெயிக்கும். அதே மாதிரிதான் எதிர்மறை எண்ணத்துக்கு நம்ம நிறைய உயிர் கொடுத்தோம்னா அதுதான் ஜெயிக்கும். சோ அந்த மாதிரி கொடுக்காம நம்மளுக்கு நேர்மறை எண்ணங்களுக்கு நம்ம வழிவகுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு மாலை நேரத்துல நான் என்னோட ஒரு தோழி வீட்டுக்கு போயிட்டு வரேன். அடுத்த நாள் காலையில, அதாவது மறுநாள் காலையில எனக்கு ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி என்னோட தோழிக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி. உடனே எனக்கு என்ன தோணும்? ஒரு பயம் இருக்கும். எனக்கும் காய்ச்சல் வந்துருமோ, நானும் ஆஃபீஸ்க்கு லீவ் போட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுமோ, நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் சூழல் ஏற்படுமோ, இந்த மாதிரிலாம் தாட்ஸ் வரும் இல்லையா? ஸோ இதெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள். இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. ஆனா இது எப்படி தவிர்க்கலான்றத பார்க்கலாம். இப்போ முதல்ல வருது இல்லையா, எனக்கும் காய்ச்சல் வந்துருமோன்னு ஒரு பயம். அந்த நேரத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு காய்ச்சல் வராது, நான் ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, நம்மளோட ஒரு நேர்மறை எண்ணம் பில்ட் ஆகும், எதிர்மறை எண்ணம் கண்டிப்பா நிச்சயமா போயிடும். ஸோ இப்போ நம்மளோட பிரெயினுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. நம்ம எதுவுமே நம்ம பண்ணாம இருந்தோம்னா அதுல நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும். அதுதான் யூனிவர்சல் லா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு நிலம் இருக்கு, அதை நம்ம பிரெயினோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஒரு நிலத்துல ஒரு விதை போட்டோம்னா அந்த விதை தான் செடியா வளரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெண்டைக்காய் விதை போட்டோம்னா வெண்டைக்காய் செடி தான் வளரும். கத்திரிக்காய் விதை போட்டோம்னா கத்திரிக்காய் செடி தான் வரும். அதே நேரத்துல நம்ம எந்த விதையுமே விதைக்காம இருந்தோம்னா புல், பூண்டு, களைகள், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தேவையில்லாததெல்லாம் நம்மளுக்கு அந்த நிலத்துல வரும். இதே மாதிரிதான் நம்ம பிரெயினுக்கு எந்த வேலையும் கொடுக்கலனாலும் நிறைய நெகட்டிவ் திங்கிங்ஸ் நம்மளுக்கு அது டெவலப் ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நிறைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நம்மளுக்கு டெவலப் வளர்க்கணும். அதாவது நல்ல ஒரு புத்தகங்கள் படிக்கிறது, நல்ல நண்பர்களோட சேர்றது, நல்ல ஒரு கம்யூனிட்டியில ஜாயின் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளுக்கு உயிர் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளோட எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை விட்டு அறவே காணாம போயிடும். ஸோ நிறைய நேர்மறை எண்ணங்கள் நமக்குள்ள வளரும். ஸோ இந்த தகவல் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.